பொண்ணு பார்த்துட்டாரு, எனக்கு பிடிச்சிருக்கு, ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. நிச்சயத்துக்கான டேட்ஸ் வச்சுட்டாங்க. எல்லாம் ஃபிக்ஸ் ஆன பிறகு இனிமே பேசினா தப்பு இல்லை. எங்க அக்காவும் அக்கா மாப்பிள்ளையும் அதே மாதிரி கேப்டனோட அண்ணியும் சொன்னாங்க. கேப்டன் சொன்னாங்க, ஐயோ அப்படிலாம் பேசக்கூடிய ரொம்ப மிகப்பெரிய நடிகராக இருந்தாலும் கலாச்சாரத்தை மதிக்கக்கூடியவர். பெரியவங்க சேர்ந்து போன்ல கனெக்ட் பண்றாங்க, கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் கால். நீங்க பேசுறீங்களா அவர் பேசுறாரு? நான் பேசலையே, பையம் கை கால்லாம் நடுங்குதே எனக்கு தான். எங்க நான் பேசுறது? போன் வாங்குற ரிசீவர் காதுல வைக்கிற கை நடுங்கிட்டே இருக்கு. ஹலோ அப்படின்னாரு அந்த பேஸ் வாய்ஸ். அவ்வளவுதான், அதுலயே நான் ஆஃப் ஆயிட்டேன். நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னாரு. நல்லா இருக்கேன் அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே அவர் எனக்கு சொன்ன ஒரு அட்வைஸ், தமிழ் அந்த உச்சரிப்பு, அந்த தமிழ் மீது வைத்திருந்த அந்த பற்றை தான் முதல்ல என்கிட்ட அவர் சொன்னார். இப்படித்தான் நான், எனக்கு இப்படிதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தமிழ் பற்றை தான் என்கிட்ட முதல்ல அவர் பேசினார். ஆனா அந்த முஸ்லிமையும் இந்துக்களையும் பிரிக்க முடியலன்னு அப்ப நினைச்சா வெள்ளக்காரன். இவனை எப்படிடா பிடிக்கிறது அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் அந்த வெள்ளக்காரன் முதல்ல கல்கத்தால ஆரம்பிச்சான். இந்த பக்கம் பார்த்தா பங்களாதேஷ், அந்த பக்கம் பார்த்தா பாகிஸ்தான், நடுவில் இந்தியா. இங்க தாண்டா துண்டாடணும்னு பிளான் பண்ணான். அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த அரசியல் இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. தேவையில்லாம நம்மளுக்கு தேவையே கிடையாதுங்கிறது என்னுடைய வாதம். நாம எல்லாரும் அண்ணன் தம்பி, இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும். யார் நான் தெரியாம கேட்கிறேன், இன்ன ஜாதியில பிறக்கணும், இன்ன மதத்துல பிறக்கணும்னா நீங்க கேட்டு பிறந்தீங்க கிடையாது. ஆண்டவன் தூக்கி நம்மளை படைக்கிறான். நீ இன்னும் ஜாதியில பெற, இன்னும் மதத்துல பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அமைதியா போறோம். நம்ம சும்மா போனா நம்ம சொக்காய பிடிச்சு, டேய் நம்ம ஜாதிடா, நம்ம ஜாதி தலைவர் சொல்லிட்டாரா, நம்ம மத தலைவர் சொல்லிட்டாரான்னு என்ன சொல்லிட்டாரு? அடுத்தவனு போய் வெட்டவா சொல்றதா? இதுக்கு பிற ஜாதி சொல்ற? உயிர் என்பது சாதாரணம் இல்லை. ஒரு தாய் தந்தை ஒரு உயிரை பெற்று அதை வளர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்தா நம்ம இப்படிப்பட்ட இடத்துக்கு போ. They are not sentimental idiots, sir. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யார் மேலேயும் அன்பு வச்சிட மாட்டாங்க. அப்படி வச்சுட்டா சாகர வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாறாது. இந்த அன்பை தப்பா பயன்படுத்திட்ட தலைவருங்க இருக்காங்க. ஆனா தலைவனை ஏமாத்த ஒருத்தவங்க இல்லை சார். என்னையா இது? யாரோ ஒருத்தனுக்காக பெத்த மகனை இந்த அளவுக்கு யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு.
அரசியல்வாதி. தேசபக்தியையும் தெய்வ பக்தியையும் மக்களுக்கு உணர்த்தி மக்களை பக்குவப்படுத்தினாரே முத்துராமலிங்க தேவரையா, அவர் அரசியல்வாதி. தாழ்த்தப்பட்ட மக்களை தலைநிமிர செஞ்சாரே டாக்டர் அம்பேத்கர், அவர் அரசியல்வாதி. ஏன் முதலமைச்சராக இருந்தும் இந்த நாட்டை ஆண்டு சாகும்போது சொத்துன்னு 4 வேஷ்டியும் வெறும் 130 ரூபாய் வச்சுட்டு செத்தாரே கர்ம வீரர். நம்புறேன், என் மக்களை நம்புறேன். இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது கிடைச்சா போதும். இனிமே நான் பார்க்காத புகழா பார்த்துட்டு என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான். காசு கிடையாது, ஒண்ணு கிடையாது. கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல, சாமிக்கு பண்றது 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க, கண்ணு தெரியாதவங்களுக்கு பண்ணுங்க, நடக்க முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. இப்படித்தான் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதனால என்னை யாருமே எங்க வீட்லயே. அடுத்தபடியாக டிசம்பர் 28 நமது இதய தெய்வம் அவர்களின் நினைவு தினத்தன்று வர முடிந்தவர்கள் வாங்க. கண்டிப்பா நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கட்டும், நகர செயலர், ஒன்றிய செயலர், பேரவை செயலாளர் கண்டிப்பாக வாங்க. ஒரு நாள் நம்ம தலைமைக்கு போய் தலைவரை நம்ம அனைவரும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு வந்துடுவோம். ஏன் தொண்டர்கள் விருப்பப்பட்டவங்க வரலாம். ஏன்னா நமக்கு ஜனவரி 9 மாநாடு இருக்கு. அந்த மாநாடு 10 வருடம் கழித்து சிறப்பாக தமிழகமே உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாநாடு. இப்பவே 20 வண்டி ராஜபாளையம், சிவலிபுத்தூர், சிவகாசி, அதே மாதிரி வத்திராயிருப்பு, விருதுநகர் 2 பஸ் பிடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி வேன் பிடிச்சிருக்கீங்க. எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கீங்க. இது தொடக்கம், முடிவில்லை. கண்டிப்பாக நமது மாவட்டத்திலிருந்து ஒரு 100 வண்டியாவது கிளம்பணும். அந்நியார் ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க. கண்டிப்பா நீ இந்த மாநாட்டை சிறப்பு பண்ணி கொடுக்கணும். நேற்று முளைச்ச காலம் நம்ம கூட்டத்தை அன்னைக்கு நமக்கு பாஸ் பண்றதுக்கு வீடியோ இல்ல. நம்ம கூட்டத்தை அன்னைக்கு தெரியப்படுத்த வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, பத்திரிகையாவும் போடல. அன்னைக்கு ஆண்ட கட்சி, ஆண்ட கட்சி 2 பேரும் போடல. ஆனா இன்றும் நீங்க ரெக்கார்ட் எடுத்து போட்டீங்கன்னா நமக்கு கேப்டன் நியர் கேப்டன் தான். இந்த கேப்டன் மாநாடு முறியடிக்க போறதும் நம்ம அந்நியார் தான். முறியடிக்கல, வெற்றி சுட போறாங்க. எப்படி ஒரு மதுரையில் ஒரு நம்ம நடத்தணுமோ இன்னைக்கு அது உலகெங்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மாதிரி இந்த ஜனவரி 9 கடலூர் மாவட்டம் குலுங்க வேண்டும். நாம் அனைவரும் குடும்பமாக சென்று கண்டிப்பா நம்ம நம்மளோட மாநாட்டுக்கு போய் நம்மளோட வெற்றியை நம்ம காட்டிட்டு வரணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அது மாதிரி அடுத்தபடியாக அந்நியார் அவர்கள் நம்ம மாவட்டத்துக்கு வர்றாங்க. 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் பிரச்சனை கிடையாது. நீங்க 4 சேர்ந்தே பண்ண போறோம். ரோட் ஷோ பண்ண போறோம். அதுல சிவாசி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க, விருதுநகர்லையும் கேட்டிருக்காங்க. 2 தொகுதியிலையும் இப்போதைக்கு ரெடி. அதே மாதிரி செலிவுத்தூர் விருப்பப்பட்டீங்கன்னா டேட் வாங்கி கொடுக்குறேன். அன்னைக்கு ராஜபாளையம் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன கேட்கறதுல பண்றதுக்கு ரெடியா இருக்கும். 4 பாயிண்ட் கூட ரெடியா இருக்கும். அந்நியார் ஒரு நாள் இங்க தங்குறாங்க. நம்ம மாவட்டத்தில் சிறப்பா பண்ணணும். கண்டிப்பா வருங்காலம் நமது அந்நியார் காலம். நமது அந்நியார் இன்றில்லை நாளை துணை முதல்வராக வருவாங்க. அடுத்தபடியாக முதல்வராக வருவாங்க. இது காலத்தின் கட்டாயம். கண்டிப்பா எல்லாரும் சிறப்பா கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஜனவரி 9 நடைபெறுகின்ற உரிமை மீட்பு மாநாடு, மக்கள் உரிமை மீட்பு மாநாடு விஷயமாகவும் ஜனவரி 20 வாக்கில் பொதுச் செயலாளருடைய
உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற கேப்டன் ரத யாத்திரையுடைய நிகழ்ச்சி குறித்தும் ஆலோசனை செய்வதற்காக இங்கே நிர்வாகிகளுடைய கூட்டம் கூட்டப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய மாப்பிள்ளை காஜா ஷெரீப் அவர்களே, இங்கே வருவது சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் தென்மண்டல தேர்தல் பொறுப்பாளருமான அன்பு சகோதரர் எஸ் சந்திரன் அவர்களே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற விருதுநகர் மேற்கு மாவட்டத்துடைய துணை செயலாளர்களே, ஜனவரி மாநாட்டில் வந்து முடிவை சொல்றோம்னு சொல்லியிருக்கோம். ஆக நம்ம பணம் நம்மகிட்ட தான் இருக்கு, நம்ம தொண்டர்கள் எங்கே போற, அதுக்கு உதாரணம் தான் பிரபாகரன் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் வாங்கின வாக்கு. அத்தனை ஓட்டுகள் நமக்கான ஓட்டுகள், அத்தனை கோடி குடும்பங்களும் நமக்கு துணையா இருக்கு. சரி, தம்பி பிரபாகரனை ஜெயிக்க வச்சிருந்தா தற்கொலை பண்ணிக்கிற ஒரு மாவட்டத்தில் நான் கேட்கிறாரு, அந்த தொகுதி அனுப்ப முடியுமா? தம்பி விருப்பப்படுற ஒரு மாவட்டம், பொதுச்செயலாளர் விருப்பப்படுற மாவட்டம், மாவட்ட செயலாளர் விருப்பப்படுற மாவட்டம் விருதுநகர் மாவட்டம். அந்த விருதுநகர் மாவட்டத்தை தம்பி கூப்பிடும். கண்டிப்பா ஜெயிக்க வச்சு நம்ம அனுப்பினா தான் நம்ம கேப்டனுக்கு செய்த நன்றி. அதுக்காக கடலூர் மாநாடு என் வச்சுங்க, மாவட்ட செயலாளர் வந்ததை வச்சுங்க, ஒன்றிய நிர்வாகிகள் வந்ததை வச்சுங்க, எல்லாரும் நமக்குண்டான மாநாடு நினைச்சு ஒவ்வொருவரும் நினைச்சு அந்த கடலூர் மாநாட்டில் கலந்துக்கணும். அதே மாதிரி ஜனவரி 9ஆம் தேதி மாநாடு முடிஞ்சவங்க ஜனவரி 21 தென்மண்டலத்துக்கு முதல்ல நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறாங்க. உள்ளம் தேடி இல்லம் நாடி கேப்டன் ரத யாத்திரை. கேப்டன் கட்சி ஆரம்பிச்சோடனே முதல் சுற்றுப்புற வரும்பொழுது ஒவ்வொரு ஊர்லையும் எப்படி திரண்டு நின்றாங்க மக்கள், அந்த அளவுக்கு கேப்டன் ரத யாத்திரையை மக்கள் இருக்கிறது. இந்த ஜனவரி மாதம் நீங்க கடுமையா உழைக்க வேண்டிய மாதம். உங்க வேலையிடத்தை வச்சு வச்சீங்க, அதை கண்டிப்பா ஜெயிச்சு காமிக்கணும். தேமுதிக வந்து என்றைக்கும் அழிக்கப்பட முடியாத ஒரு கட்சி. இன்னைக்கு அந்நியாரம் ஒவ்வொரு நாளும் செலவுப்பட்டு தமிழ்நாடு கூட சுற்றுப்பிரயாணம் பண்ணி கட்சியை வளர்த்துட்டே இருக்காங்க, தொழில்களை பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உத்தியோகமா இருக்கக்கூடிய பொதுச்சாளர் நம்ம கிடைச்ச போது கேப்டன் மறைந்ததை நம்ம மறந்துட்டு கட்சிக்கு பாடுபடணும். திராவிட கழகத்தின் விருதுநகர் மாவட்ட ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு கூட்டத்தை, ஆலோசனை கூட்டத்தை மாவட்ட செயலாளர் அவர்களிடம் கடந்த வாரமே ஏற்பாடு செய்ய சொன்னேன். கடந்த வாரத்தில் சில திருமண நிகழ்ச்சிகள் இருப்பதால் மண்டபம் கிடைக்கவில்லை என்ற காரணத்தை சொன்னார்கள். இன்றைய தினம் இங்கு சிறப்பான ஒரு ஏற்பாட்டை சிவகாசியிலே செய்திருக்கிறீர்கள் என்று நினைக்கும் போது பெருமையாக இருக்கிறது. அண்ணன் தாமோதர கண்ணன் அவர்களிடம் 4 நாட்களுக்கு முன்பு நான் சொன்னேன், இது மாதிரி ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கிறோம் சிவகாசியிலே. சிவகாசியிலே போடும் பொழுது நமது விருதுநகர் மாவட்டத்தில், கிழக்கு மாவட்டத்தில் அவர் என்ன சொன்னார், நாங்களும் ஒரு ஆலோசனை கூட்டத்தை போடுகிறோம் என்று சொன்னார்கள். சரி என்று நேற்று முன்தினம் அவர்களிடம் சொன்னோம். அவர்களும் மாலையிலே ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், கிட்டத்தட்ட 4 கூட்டங்களை நாம் நடத்திவிட்டோம். கருத்து தானே? 4 கூட்டத்தில் உங்களை சந்திச்சிருக்கிறாங்க. சந்திச்சிருக்கா? இன்னைக்கு எல்லாருமே உங்களை ஒழுங்குபடுத்தி உட்கார சொன்னோம். ஒருத்தர் பின்னாடி இருக்கிறாரு, ஒருத்தர் முன்னாடி இருக்கிறாரு, அப்படி இருக்கக்கூடாது. கட்சினா எப்படி மேலே எல்லாருக்கும் இருக்க முடியாது இடம் இல்லையா?
மேடையில் மாவட்ட நிர்வாகிகள், முன்னாடி நகர ஒன்றியம், மாவட்ட செயலாளர், அடுத்து நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர் 20 ஆண்டுகளாக செலவு செய்து கொண்டிருப்பார்கள். அதற்கு முன்னாக மன்றமாக இருக்கின்ற காலத்தில் செய்து கொண்டிருப்பார். தம்பி அவர் போட்டோலாம் போடுறாரு, அப்பா போட்டோ பார்க்கும்போது வாட்ஸ்அப்ல அப்ப பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. எனக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி ஒருத்தர் பகிர போது தெரியுது. அவர் அப்பா இருந்தாரு, இப்போ நான் ஒரு பையனை ஒன்று வச்சிரு அந்த அளவு வரும். அப்ப அந்த அளவு என்ன நம்ம ஒரு வகை பாராமல் எதுனால என்கிட்ட சொல்றேன். நிறைய பேர் என்கிட்ட பேசுவாங்க. நான் அப்படி சொல்லுவேன், மாவட்டத்தில் நான் பேசுறேன். இது தலைமை மாவட்ட செயலாளர் மட்டும்தான் நம்புவாங்க. நானே ஒரு உங்களை மாதிரி ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கேன்னா நான் மாவட்ட செயலாளர் சொன்னா நான் சொன்னதை கேட்க மாட்டேன். தலைமை ஒருத்தர் தான். எப்படி ஒரு கப்பலுக்கு கேப்டன் ஒருத்தர் தான் சொல்லுவாங்க, 4-5 பேர் பணியாற்றுவாங்க. அது மாதிரிதான் நீங்க ஒன்றிய நகரம். இதுல தலைமை அந்த ஒருத்தர் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. அதே மாதிரி தேனியில பாத்தீங்கன்னா தங்கத்தை வச்சிருவாங்க. செட்டையில கடைசியா பாத்தீங்கன்னா திமுக போயிருக்கிறார். ஆனா இப்ப நீங்க ஏதாவது போறீங்களா வேற கட்சிக்கு? நம்ம போட்டதாலதான் இன்றும் எழுச்சியாச்சு. இன்னைக்கும் நம்ம கட்சி எழுச்சியாச்சு. இந்த பூத் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 பூத்து குறையாம 4 சட்டமன்ற தொகுதிக்கு போட்டாச்சு. அதற்கு முதல்ல உங்க அனைவருக்குமே ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் அந்த 4 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் இந்த பிஎல்ஏ ஃபார்ம் எங்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவங்க நீங்க வந்திருக்க. ஏன்னா நீங்க வேலை செஞ்சதுக்கு இதுதான் ஒரு அடையாளம். அன்னையார் அவர்கள் சுற்றுப்பயணம் விருதுநகர் என்றால் லட்சிய பயணம் கடைசியாக 4ஆம் சுற்றுப்பயணமாக நடைபெற இருக்கிறது. அதிலும் அந்த 21ஆம் தேதி தேர்தல் காலமாக இருக்கும். அன்றுதான் தேர்தல் கூட்டணி, அனைத்து கட்சியினுடைய உத்திகள் எல்லாமே இருக்கும். மணிகண்டன் வாங்க, மேல வாங்க. அதாவது ஒவ்வொருத்தருமே இப்ப நம்ம கூப்பிடல நினைக்கிறோம். வாங்க வெற்றி. ஏன்னா எல்லாருமே நம்மளுக்கு நான் முதல் சொன்ன மாதிரி தான். வந்தவொடனே இடம் இல்லை, முன்னாடி இடம் இல்லை, பின்னாடி போயிட்டாங்க. நான் அதை பார்த்தவொடனே தான் மாவட்டத்தில் சொன்னேன், நிர்வாகிகள் எல்லாம் முன்னாடி வர சொல்லுங்க. அவங்களுக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுக்க வேண்டும். ஒரு இடத்துல அழைக்கப்பட்ட கூட்டத்தில்ங்கிறத நம்ம சொன்னோம், அதுபடி செஞ்சோம். இன்னும் வருங்காலங்களில் அடுத்தடுத்த கூட்டங்கள் இன்னும் 4 மாதம் மார்ச் ஏப்ரல் வரை நாம் இதே போல தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பதை உங்களுடைய பொற்பாதங்கள் கேட்டு நான் கோருகிறேன். ஏன்னா வேற வழி இல்லை. கேப்டன் அப்படித்தான் சொன்னார் இளைஞரணி மாநாட்டில். இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, உங்களுக்கு நான் என்ன பண்றது? உங்க காலத்தான் தொடரணும், ஆனா இவ்வளவு காலம் நான் எப்படி தொடர்றது? அது மாதிரி அடுத்தடுத்த கூட்டங்கள் நாம் விருதுநகர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் அண்ணன் சொன்ன மாதிரி விழுப்புரமா விருதுநகர் ஆகிற மாதிரி விருதுநகர் தான் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இங்கு வருகை புரிந்த அனைவருக்குமே நம்ம மீட்டிங் ஆரம்பிச்சு 3 மணி நேரம் ஆகிப்போச்சு. 3 மணி நேரம் ஆகிப்போச்சு. இதுல சிறப்பாக உட்கார்ந்து உங்கள் ஆலோசனைகள், அண்ணனுடைய ஆலோசனைகள் மற்றும் இந்த ஒன்றிய நகர BLA 2 போட்ட உங்க அனைவருடைய கருத்தையும் கேட்டாச்சு. இப்போ இதுக்கு மேல கருத்து கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை. நம்மளுடைய ஒற்றுமை மிகவும் முக்கியம் என்பதை நான் மீண்டும் சொல்றேன். இன்னும் 4 மாதங்களுக்கு தேர்தல் வரைக்கும் எந்த நிர்வாகிகளும் மாற்றம் இருக்காது. இருக்கிற நிர்வாகிகள் ஒத்துழைத்து வேலை செய்யும். நன்றி, வணக்கம். நீங்களே அது எனக்கு போதும். என்னையும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா 4 பேத்துக்கு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அந்த தர்மத்தில் நான் தெரிவேன்.
நான் மறைஞ்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா? நான் மறையல, உங்களை விட்டு போக மாட்டேன். என் மக்கள் மனதில் எப்பவும் நான் இருப்பேன். அந்த தெய்வத்தோடையும் என் மக்களோடையும் இணைந்திருப்பேன்னு சொன்னேன். நான் இணைந்து இருப்பேன், உங்களோடு தான் இருப்பேன் என்று சொல்றேன். மக்களே, சொல்லுவேன், நான் எடுத்த அந்த சபதத்தை நீங்கள் நிறைவேற்றணும் என்று அந்த தெய்வத்திடம் வேண்டுகிறேன். உங்களுக்கு அந்த தில்லையும் அந்த தைரியத்தையும் கொடுப்பேன். கண்டிப்பாக வர இருக்கிற தேர்தலில் நீங்க அதை காட்டணும் கேட்டுக்கிட்டு அடுத்து நான் வருகிறேன். இல்லையா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கணும், நம்மளை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல உடல்நிலை ஆரோக்கியமா வச்சுக்கணும் கேட்க போறோம் தெய்வத்துக்கிட்ட. வேற என்ன கேட்க போறோம்? எல்லா மக்கள் எல்லா ஊரையும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு வரேன். சரி, நம்ம இருக்கிற காலத்து வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுமோ அந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும். மாவட்ட வாரியாக முதியோர் இல்லம் அமைச்சு தருவேன் 2005 இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கு. அத அரசாங்கம் கவனிக்கணும். அரசாங்கம் கவனிக்கதானே இல்ல. அரசாங்கம் என்ன நம்புறேன், என் மக்களை நம்புறேன். இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். நம்முடைய ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அன்போடு கேட்டுக்கிறேன்.